சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் மேஷ லக்னத்திற்கு மார்ச் மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம டைட்டிலில் ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நடைமுறையில் இருக்கிறதுனால நான் எல்லா பதிவுகளையும் என்னுடைய பதிவுகளில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை பேஸ் பண்ணி சொல்கிறத நீங்கள் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லக்னத்திலையும் அதே நட்சத்திரம் தான் இருக்கு. அதனால லக்ன புள்ளி என்பதும் அதே நட்சத்திரம் தான் வரும். அதனால தான் நட்சத்திரத்தை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன நடைமுறையில் ஜென்ம நட்சத்திரம்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை இது. அதனால மேஷ லக்ன அன்பர்களுக்கு மார்ச் மாத பலன்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ சனி நல்ல நிலைமையில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த சூரியனும் சனியும் கிரக யுத்தம் பண்றதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு. அதே போல புதன் கிரகம் இந்த ரெண்டு கிரகத்தோடய சேர்க்க பெறுகிறதும் இந்த காலகட்டத்தில் தான். மறுபடியும் மார்ச் 15 தேதிக்கு மேல விரயத்த ஸ்தானத்துக்கு சூரியன் வர்றதும் இந்த காலகட்டத்தில் தான். இதையெல்லாம் கருத்துல வச்சு நம்ம முற்பகுதியில திட்டமிடுதல் அவசியம். முற்பகுதின்னா இப்ப மார்ச் 15 டேஸ், அந்த 15 டேஸ்ல ஒரு பிரச்சனைகள் பெருசா வராது, நார்மலா எல்லா ஆக்டிவிட்டிஸும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பாட்டுக்கும் அது பின்னால கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற அளவுக்கு தயாராகிக்கோங்க. நார்மலா போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது பின்னாலையும் அதே மாதிரி போயிட்டு இருக்கோம்னு நம்பக்கூடாது. அதே நேரத்துல நம்ம அதீதமான உழைப்பை போடும்போது அது நமக்கு வளர்ச்சியை தரும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இந்த 15 நாளில் நீங்கள் போடுற இன்புட் உங்களுக்கு பலனை கொடுக்கும். வெற்றின்னு அர்த்தம். 11ஆம் இடம்னா என்னன்னா வெற்றி, மகிழ்ச்சி. அதே போல் நமக்கு பராக்கிரமஸ்தானம், சமூகம் பாராட்டக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த அளவுக்கு இந்த சனி சூரியன் புதன் சேர்க்கை பெற்றிருந்தாலும் கூட அந்த 11ஆம் இடத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. அதனால மகிழ்ச்சியான தருணங்களை நீங்க அனுபவிக்கலாம். பணம் வரவு சீராக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை, உங்களுடைய அறிவில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக எடுபடும். எல்லா இடத்துக்கும் போய் சேரும். உங்களுடைய ஆற்றல் அனைவருக்கும் பலனளிக்கும். இந்த வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, பூமி வாங்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். அவங்கவுங்க திசாபுத்தியில பவர் நல்லா இருக்கும்போது வாங்கிட்ட பிரச்சனை இல்லை. இந்த மார்ச் 15 தேதி வரைக்கும் அதுல கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது நல்லது. ஏனென்றால் நம்ம அந்த 4ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வேலை செய்யும், 11ஆம் இடம். அப்ப தாயாருக்கு உடல்நல சௌகரியம் ஏற்படுறது, சொந்த பந்தம் மற்றும் நம்மளுடைய 4ஆம் இடம் அப்படின்னாலே பூமி, வீடு, வாகனம். இதில் இப்போ ஒரு வாகனத்துக்கு பழுது ஏற்படுது, திடீர்னு செலவு செய்கிறோம். அப்போ அது வாகனத்துக்காக ஏற்படக்கூடிய மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். அது மாதிரி இருக்கிறதுனால புது முயற்சிகள் அந்த வாகனம், வீடு, பூமி சார்ந்து இப்போ அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல காலம், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற முயற்சிகள்ல எல்லாம் வெற்றி பெறுவாங்க. அவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதெல்லாம் நடக்கும். அது நல்ல பலனை கொடுக்கும். இப்போ உங்களுக்கே கூட ஒரு மருமகன் மருமகள் வர்றது அப்படிங்கிறது 11ஆம் இடம்ங்கிறது பவர் கொடுக்கும். அதெல்லாம் மகிழ்ச்சிகரமாக நடக்கும், சந்தோஷம் இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் போகும், வலுவாக இருக்கும். அந்த கடைசி 15 நாள், செகண்ட் ஹாஃப், மார்ச் 15க்கு மேலே செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் உஷ்ண சம்பந்த உபாதைகள். ஏன்னா சூரியன் பங்குனியில ஆரம்பிச்சால வெயில் ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி மேஷத்துல தான் சூரியன் உச்சமாகுது. நம்மளுடைய அமைப்புல தான் சூரியன் மேசராசி மண்டலத்துல தான் உச்சமாகிறது. அந்த சூரியன் விரயத்துக்கு போறாரு, 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப என்ன ஆகும்னா 12ஆம் இடம் என்பது இந்த டிசென்ட்ரி ஆகிறது, அதாவது மோஷன் போறது, உடல் கழிவு பாதை அப்படிங்கிறது 12ஆம் இடம். அப்போ ஹீட் எனர்ஜினால அந்த மாதிரி சில இதுகள் வர்றது, டீஹைட்ரேஷன், இது மாதிரியெல்லாம் பார்த்துக்கணும்.
ஆரோக்கியத்தில் பிற்பகுதியில் கவனம் செலுத்தணும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஏதாவது லோனு எதிர்பார்த்திருந்தா அது கிடைக்கும். அதில் வந்து பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி உறவு சாதகமாக போயிட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராது. பிற்பகுதி காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஹெல்த் இஷ்யூவோ அது மாதிரி ஆப்போசிட் பார்ட்னருக்கும் கொஞ்சம் அந்த ஹெல்த் இஷ்யூவில் கவனம் செலுத்தணும். பூர்வீகம், தந்தை வர்க்கம், இப்போ வந்து ஒரு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம். நல்லா அதுக்கு சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். பூர்வீக சார்ந்த ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுறது, அதில் விரிவாக்கம் பண்ணுறது, பூர்வீக சொத்துக்காக நம்ம ஏதாவது விக்கிரயம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நல்லது நடக்கும். ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுக்கலாம், நல்லா இருக்கும். அதில் ப்ரொஃபஸராக இருக்கவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அரசு அதிகாரி, அரசு துறை அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒருபடி உயர்வு கிடைக்கும், அல்லது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். தொழிலை வந்து கெடுக்காது, பலமாக இருக்கும். அப்போ மனநிறைவு கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இருக்கிறது. இந்த பிற்பகுதியில் வந்து செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கு முற்பகுதியிலேயே திட்டமிடுதல் அவசியம். அப்போ அந்த செலவுகளுக்கு ஏற்கனவே நமக்கு 12ஆம் வீட்டில் ராகு இருக்காரு. 12ஆம் அதிபதி குரு பகவான். இப்போ அந்த குரு பகவான் வந்து நமக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. நமக்கு சுக்கிரன் யாரு? 2-7 உடையவர். அதனால குரு வந்து தேவகுரு, அசுரகுரு நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்காரு. அதனால அந்த செலவினங்கள் அப்படின்னு போடும்போது அகலக்கால் ஆகிப்போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த பட்ஜெட்டில் இதை முடிக்கலாம் அப்படின்னு ஒரு சுப செலவு நீங்கள் வந்து மனசில் வச்சுருப்பீங்க. ஆனால் தேவையில்லாமல் அது பெரிய செலவாயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட நேரிடும். அதனால் அதுக்கு தகுந்தாற் போல் முற்பகுதியில் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். முடிஞ்ச அளவு தேவையில்லாத செலவுகள் வேண்டாம் என்பதை நம்ம வந்து நிர்ணயித்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நமக்கு அடிப்படையில் லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்பது குருனுடைய வீடு. அப்போ அந்த குருங்கிறவர் யாருன்னா பெரிய தொகைக்கு அதிகாரி. அப்போ எதுவுமே வந்து அது ஒரு பெரிய தொகையாக பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி தான் குரு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது என்னன்னா தர்மம். இப்போ இந்த தர்மம்ன்றது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு கோவில் காரியங்கள், கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுறது, அது மாதிரி ட்ரஸ்ட்டுகளுக்கு செலவு பண்ணுறது, இப்போ குழந்தைகள் ஆர்ஃபனேஜ் இதுகளுக்கு செலவு பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் அந்த செலவினங்களுக்கு குரு என்பது நல்ல செலவினங்களை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அது வேலை செய்யும். இப்போ அவங்கவுங்க ஜாதகத்திலேயே அந்த மாதிரி குரு வலுத்திருந்தா விரயஸ்தானத்துக்கு வலுத்து போயிடுச்சுன்னா அந்த மாதிரி செலவுகளாகவே போய்கிட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த செகண்ட் ஹாஃபில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளாக போயிடக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா போதும். அதனால் நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது, பயன்படுத்துங்கள். இதில் வந்து நீங்கள் சிவன் வழிபாடு, முருகன் வழிபாடு இந்த ரெண்டையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் சிவன் வழிபாடுகள் செய்வது மிகச்சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.